மகேஷ் பொய்யாமொழி யாரு? மொழிப்போர் தியாகிய, மொழிப்போர் தியாகிய. மகேஷ் பொய்யாமொழியில மகேஷ் பொய்மொழி, பொய்மொழினா கூப்பிடுங்க. அந்த மகேஷ் பொய்மொழி இருக்காரு, ஒரு 7 வருஷத்துக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர். அவருடைய போஸ்டிங் என்ன தெரியுமா? உண்மையை சொல்லுவா, எனக்கு தானே தெரியும் எல்லா உண்மையும். எம்ஜிஆருக்கு அப்புறம் திமுக பத்தி தெரிஞ்ச ஒரே நான் தான், அதுதான் சொல்றேன். எம்ஜிஆருக்கு கலைஞர் திமுக தெரியும், ஆதவர்ஜனாவுக்கு ஸ்டாலின் திமுக பத்தி தெரியும். 2015 40 நபருக்கு தோத்து பிரசிடன்ட் ரிசைன் பண்ண காலத்திலிருந்து கூட இருந்தவன். மக்கள் ஏமாந்த மாதிரி நானும் ஏமாந்துவேன். இவர் ஏதாவது நல்லது செய்வாரு, என்ன பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாரு, அதவ் ஒரு காமராஜர் ஆட்சியை கொடுக்கணும் தான் நான் வந்திருக்கேன், நீங்க எல்லாம் சேர்ந்து வேலை பண்ணுங்கன்னு என்ன பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாரு. இதை நம்பி நானும் வேலை பார்த்து ஜெயிச்ச பிறகு டக்குன்னு டிபார்ட்மெண்ட் பிரிச்சு ஊழல் பண்ணும் போதுதான் இங்க இருந்தா நம்மள தேவையில்லாம வேற மாதிரி ஊழல்வாதி சொல்லிடுவாங்க, வெளியே வந்துட்டு அண்ணன் திருமாவளவன் கூட போயிட்டேன். இதுதான் உண்மை. அப்ப மகேஷ் பொய்யாமொழியோடைய வேலை என்ன தெரியுமா? 7 வருஷத்துக்கு முன்னாடி அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர். நடிக்க தெரியாத ஒரு நடிகருக்கு உலக ரசிகர் மன்ற தலைவர்.